வணக்கம், வெல்கம் டு வரைகலை. ஃபோட்டோஷாப்பில் சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் எப்படி ஆப்டாக ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டாரோடைய ஜெயிலர் மூவி ஸ்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இடத்துல அவர் நடந்து வராரு. ஸோ அந்த தரையில் நம்ம இந்த ஜெயிலர் டைட்டில் கார்டை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஜெயிலர் டைட்டில் கார்டை முதல்ல நம்ம காப்பி பண்ணணும். இதோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, கலர் எல்லோவில் இருக்குது. ஸோ நான் செலக்ட் கலர் ரேஞ்ச் கொடுக்குறேன். இங்கே சிங்கிள் எல்லோ கலர் இல்லாமல் எல்லோவே வேரியஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்லோவை சாம்பிள் பண்ணுறேன். ஆனால் சில ஏரியாக்கள் மட்டும் செலக்ட் ஆகியிருக்கு. இது கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஐட்ராப்பர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலும் சில எல்லோஸை நம்ம சாம்பிள் பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த லோகோவில் ஓரளவு நிறைய இடம் கவர் ஆகிருக்கு. இது அப்படியே நம்ம ஓகே கொடுத்தோன்னா நமக்கு இது செலெக்ஷனில் இருக்குது. இதை எடிட்டில் காப்பி இல்லைனா கண்ட்ரோல்-C கொடுத்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்மளோட மெயின் இமேஜுக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரை மட்டும் தனியாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேயரை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கிறேன். இப்போ டூப்ளிகேட் பண்ண லேயரில் செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு அவர் மட்டும் செலக்ட் ஆகியிருக்காரு. இதை நான் வந்து ஒரு மாஸ்க் ஆட் பண்ணுறேன். இந்த லேயரை இப்போதைக்கு நான் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட ஒரிஜினல் இமேஜ் இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணுறேன். இந்த எம்டி லேயரில் ஃபில்டர் மெனுவில் வேனிஷிங் பாயிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ரோடை ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேப் பண்ணுறோம். இப்போ நம்ம டைட்டில் ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கண்ட்ரோல்-V பேஸ்ட் கொடுக்குறோம். இந்த டைட்டில் இங்கே காப்பி ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல்-T கொடுத்துட்டு நம்ம அதை ட்ராக் பண்ணோன்னா நம்ம இங்கே செலக்ட் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஏரியாவில் அது அழகாக ப்ளேஸ் ஆயிரும். இப்போ நான் அதை சரியாக பொசிஷன் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன்னா இங்கே நமக்கு நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில் நம்ம சர்ஃபேஸில் அழகாக அது பேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சூப்பர் ஸ்டார் மட்டும் தனியாக மாஸ்க் பண்ணி வச்சுருந்தோம். அந்த லேயரை நம்ம ஆன் பண்ணோன்னா அவர் அது மேலே நிற்கிற மாதிரி நடந்து வரா மாதிரி, இது பின்னாடி இருக்கிற மாதிரி தோணும். அது மட்டும் இல்லாமல் இதை இன்னும் பிளண்ட் பண்ணுறதுக்கு இந்த டைட்டில் லேயரை டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பிளண்டிங் ஆப்ஷன்ஸில் பிளண்ட் இஃப்பில் நமக்கு அண்டர்லைங் லேயரில் ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடரை நம்ம மூவ் பண்ணோன்னா இது கொஞ்சம் பெட்டராக பிளண்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளண்டிங் ஆப்ஷனுக்கு இந்த நார்மல்லேருந்து நான் லீனியர் டாட்ஸ் ஆட் அந்த மாதிரி ஒரு பிளண்டிங் மோட் வைக்கிறேன். இன்னும் வந்து நமக்கு அழகாக அது ஹைலைட்டாக தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது போல் பல வீடியோக்களுக்கு வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.